அஸ்வஸ்வ தொடர்பாக மக்களுக்கு அறிவித்த முக்கிய செய்தி ஒன்று. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டின் புழக்கத்தில் காணப்படுகின்றன. புதிய பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய எச்சரிக்கை. மட்டக்களப்பு தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லத்தின் ஒரு பகுதி காணியை விடுவிக்க இணக்கம். காங்கேசன்துறையைச் சேர்ந்த 2 தமிழகத்தில் கைது. அதிசொகுசு கப்பல் இன்று யாழ் வருகை. செம்மணி புதைகுழி விவகாரம் விசாரணைகளின் பின்பு தீர்வு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கருத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் பதிலடி. 14,000 சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் அச்சம். கொத்துரொட்டி முட்டை அப்பம் விலை சடுதியாக அதிகரிப்பு. நூற்றுக்கணக்கான அகதிகளுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு. 60 பேர் உயிருடன் மீட்பு. 26 பேர் உயிரிழப்பு. தேடும் பணி தீவிரம். இத்தாலி தீவானா லொபிடுசாவுக்கு அருகில் சர்வதேச கடற்பரப்பில் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டனர். இலங்கையில் சாதனை படைத்த ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம், இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இலங்கையில் சாதனை படைத்த கூலி ரஜினிகாந்தின் திரைப்படம். ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் நேற்று வெளியாகியது. மாஸ்டர், லியோ, விக்ரம் ஆகிய படங்களின் வரிசையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்கியுள்ளார். முழுக்க ஆக்ஷன் த்ரில் ஜெனாரில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ரஜினியுடன் சத்யராஜ், நாகார்ஜுன், ஷாஹின், வெங்கட், ஸ்ருதிகாசன் என்று ஏராளமான பிரபலங்கள் நடித்துள்ளனர். கூலி படத்தில் அனிருத் இசையமைத்துள்ளார். மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 400 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே படத்தின் ஃப்ரீ புக்கிங் மற்றும் ஓடிடோ உரிமை மூலம் இந்த படம் தயாரிப்பாளருக்கு 300 கோடி ரூபாய் வரையில் லாபம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ரஜினிகாந்தின் கூலி படமும் ஒன்று. அதோடு இதுவரை எந்த கோலிவுட் படமும் 1000 கோடி ரூபாய் வரையில் வசூல் குவிக்காத நிலையில் அதனை சூப்பர் ஸ்டார் கூலி படம் அசால்ட்டாக முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கூலி படம் ஃப்ரீ புக்கிங்கில் டைம்ஸ் ஆப் இந்தியா கணிப்பின்படி தமிழகத்தில் ரூபாய் 27 கோடியும், இந்தியாவில் மட்டும் ரூபாய் 53 கோடியும், உலகளவில் மட்டும் ரூபாய் 35 கோடியும் வரையில் வசூல் குவித்த ரீபுக்கிங்கில் மட்டும் மொத்தம் ரூபாய் 88 கோடி வரையில் வசூல் குவித்துள்ளது. கூலி ஃப்ரீ புக்கிங்கில் வட அமெரிக்காவில் $2 மில்லியன் வசூல் குவித்த சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையிலும் கூலி படம் ரூபாய் 4.85 கோடி வசூல் குவித்த சாதனையை படைத்துள்ளது. காங்கேசன்துறையைச் சேர்ந்த 2 தமிழகத்தில் கைது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சேர்ந்த 2 இளைஞர்கள் தமிழகத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 பயணித்த பைவர் படகு பழுதடைந்தமையால் தமிழகத்தின் ஆறுகாட்டுத்துறை கடற்கரையை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 2 வேதாரண்யம் கடலோர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டவர்களா அல்லது கடத்தலுடன் தொடர்புபட்டவர்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. அதிசொகுசு கப்பல் இன்று யாழ் வருகை. இந்தியாவில் இருந்து அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது இன்று யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக காங்கேசன் துறைமுக அத்தியட்சர் த பகீரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவில் இருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு அம்பாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்று காலை காங்கேசன்துறையை வந்தடையும். கப்பலில் சுமார் 584 சிப்பந்திகள் பணிபுரிகின்றனர். குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023ஆம் ஆண்டு 9 தடவைகளும் 2024ஆம் ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்திருந்தன. இவ்வாறு இந்த ஆண்டு இன்று 15ஆம் மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 தினங்களும் வருகை தரவுள்ளதாக பகீரதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வானதீவு தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லம்
உள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவின் பங்கு பற்றுதலுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பவனதீவு தாண்டியடி மாவீரர் துயிலுமில்ல காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கின்றது என்றும் அந்த காணியினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் அந்த காணியினுள் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலுமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கோரியிருந்தார். இதன்படி நேரடியாக களவிஷயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதன்போது தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டின் புழக்கத்தில் காணப்படுகின்றன. புதிய பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டின் புழக்கத்தில் இருப்பதாக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் பொலிஸ்மா அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 37வது பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவரின் கடமையேற்பு நிகழ்வுகள் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றிருந்தன. இதன்போது உரையாற்றிய அவர், குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் திறம்பட தொடர முடியாது என்று ஜனாதிபதி, நீதி அமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய புதிய சட்ட வரைவுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. குற்றவியல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் தொடர்ந்தும் ஈடுபடும் நபர்களை கையாள்வதற்கான சட்டங்களை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். முப்படைகளின் ஆயுதங்கள், முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், திருடப்பட்ட துப்பாக்கிகள் தற்போது சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதேவேளை குற்றவியல் அல்லது போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நூற்றுக்கணக்கான அகதிகளுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு, 60 பேர் உயிருடன் மீட்பு, 26 பேர் உயிரிழப்பு, தேடும் பணி தீவிரம். இத்தாலிய தீவான லொபெடுசாவுக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காணாமல் போயுள்ளனர் என்று இத்தாலிய கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்காக ஐரோப்பிய நாடுகளுக்குள் கடல் வழியாக பிரயாணம் செய்து அகதிகளாக நுழைகின்றார்கள். இந்த நிலையில் லிபியாவிலிருந்து 97 பேர் மத்திய தரைக்கடல் வழியாக நேற்று சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த அகதிகள் பயணித்த படகு இத்தாலியின் லொபெடுசா தீவுக்கரையில் சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த இத்தாலிய கடற்படையினர் கடலில் மூழ்கிய அனைவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 60 பேர் உயிருடன் மீட்டனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 26 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு மேலும் 17 பேரின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான உதவித்தொகை இன்று வரவு வைக்கப்படும். 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்வஸ்வ பயனாளிகளின் உதவித்தொகை இன்று 15 அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது. மொத்தம் 14,21,745 பயனாளி குடும்பங்களின் கணக்குகளில் 11,1,975,973,750 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பயனாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய உதவித்தொகையை இன்று முதல் தங்களது அஸ்வஸ்வ பயனாளி வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கொத்து ரொட்டி, முட்டை, அப்பம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது என்று நுகர்வோர் தெரிவித்துள்ளனர்.
முட்டை மற்றும் பிற மூலப்பொருட்களின் விலை குறைந்திருந்தாலும் கொத்துரொட்டி, முட்டை, அப்பம் மற்றும் முட்டை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளும் மிகவும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். அதன்படி ஒரு முட்டையின் விலை ரூ. 29 முதல் ரூ. 33 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் பல்வேறு உணவகங்களின் கொத்துரொட்டியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகவும், முட்டை அப்பம், முட்டை ரொட்டியின் விலை சமமாகவும் அதிகமாகவும் இருப்பதாகவும் நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக நுகர்வோர் அதிகார சபை இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு சலுகை திட்டங்களை வகுக்க வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.